ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலே மைனஸ் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? அதுவும் முட்டையே சேர்க்காமல் நான் இன்றைக்கி இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 50 ml அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அதாவது இது நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்திருக்கேன். நல்லா கூலிங்காக இருக்கணும். அதே மாதிரி ரீஃபைண்ட் ஆயிலும் எடுத்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்திருக்கேன். அதுவும் அதே அளவு தான். கூடவே ஒரு 2 பல் பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் லெமனோ வினிகரோ எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. வெறுமா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம சூப்பரான மைனஸ் செஞ்சிடலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஜாரோட மூடி க்ளோஸ் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். ஒரு 2 பல்ஸ் அளவுக்கு பண்ணுங்கள், அதிகமாக கிரைண்ட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் காமிச்சிருக்கேன். இப்போ அகைன் நம்ம ஒரு 2 பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.